ஐயோ அவரு போறாரே, அவரை பிடிக்கணுமே. Oh, morning, Shashi. 3 apps that you suggest for entrepreneurs. Okay. Books எல்லாம் படிப்பீங்களா chief? Can you suggest for entrepreneurs? They are eligible to stand in that line. Okay. லைன்ல நிக்கிறதுக்கு ஒரு பாஸ். பிளாக் ஃப்ரைடேலேருந்து பிளாக் மார்க்கெட் வரைக்கும் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ 80s 90s வந்து இந்த பிளாக் மார்க்கெட்டில் அப்ளையன்சஸ் விற்கிறது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதை விவேக்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சுன்னு நான் படித்தேன். Jump into the pool and then see what happens. Don't be afraid of saying, if I jump, what will happen? Then you will never enter. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை விடவில்லை. ஓ ஓகே, நீங்கள் டக்குன்னு போகணும், முன்னாடி போகணும், ஸ்பீடாக போகணும். அவர் போயிட்டார். ஸ்பீடாக போகிறா, டே அவர் போடுறா. ஐயோ அவர் போகிறாரே, அவரை பிடிக்கணுமே. சீஃப் ஓ மார்னிங் சாசி. சீஃப் உங்களை பிடிக்கவே இல்லை சீஃப். இந்த மாதிரி ஒரு ரோடி வாங்கிக்கோங்க. ஒரு இன்டர்வியூ. ஓ தேவையா? அந்த இது ஆமாம் அவங்க அந்த ஜேர்னி பற்றி பேசணும்னு நினச்சேன் இல்லையா. எந்த நேரமே பிடிக்க முடியல. அதான் காலையில் நீங்கள் சைக்கிளிங் வருவீங்களேன்னு சொல்லிட்டு. நல்ல டைம், பர்ஃபெக்ட் டைமா பண்ணிடுவோமா? டன் பண்ணிடலாமே. சூப்பர் சீஃப். அதாவது மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட் தேன் த பிராண்ட்ஸ் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கன்சி வந்து விவேக்ஸை பற்றி ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான கேள்வி கேட்க இது எல்லாமே ஐ திங்க் இட்ஸ் பியூர்லி டியூ டு தி கஸ்டமர்ஸ் தட் வி ஹேவ் சர்வ்ட் ஓவர் தி இயர்ஸ். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் தான் விற்கிறோம். சாம்சங்காக இருக்கட்டும், சோனி இருக்கட்டும், எல்ஜி இருக்கட்டும், பேனசோனிக் இருக்கட்டும். Obviously the world's reputed brands only we all sell. Okay. But today customers comes to us purely because they trust us. Okay. So trusting us, they whatever we recommend or நம்ம எது விற்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா நான் விவேக்ஸில் வாங்கினேன்னு நான் இப்போ குட்டியாக ரிசர்ச் பண்ணும்போது படித்தேன். ஒருத்தங்க வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பையன் குழந்தை பிறந்திருக்கு. ஒருத்தர் பெரியவர் வராரு, வந்து பார்க்குறாரு, பேர் வைங்கிறாங்க. சுற்றி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவேக் ஷோரூம்லேருந்து வாங்கின மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ உடனே அவர் வந்து குழந்தைக்கு வந்து விவேக்குன்னு பேர் வைக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் ஸ்டோரி நான் உண்மைதான். ஆல்மோஸ்ட் அது நீங்கள் சொன்னீங்கன்னா நாட் 1 but 2-3 ஃபேமிலிஸ் கூட அந்த மாதிரி இருக்காங்க. குழந்தைக்கு பேர் விவேக்கா வச்சுருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு கூட விவேக்னு வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் மோர் ஆஃப் த ட்ரஸ்ட், லாயல்ட்டி, பிலீஃப், மெனி ஃபேக்டர்ஸ் விச் ஹவ் பிளேட் அ எமோஷனல் ரோல் இன் தேர் ஃபேமிலி. அந்த எமோஷனல் ரோல் இஸ் ப்ராப்ளி த்ரூ தி அப்ளையன்சஸ். நத்திங் டைரெக்டான்னு சொல்ல முடியாது. Or it is not that they are related to us or anything of that sort. I think they just believed in that name, so much trust. இத்தனை வருஷமாக இருக்கும். ஸோ அந்த கனெக்ட்லேருந்து ஐ திங்க் they have kept that name. Obviously it is a big plus factor and for us. ஸோ நான் ஐ கம் ஃப்ரம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எனக்கு வந்து டிவிங்கிறதே வந்து ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்த காலத்துலேருந்து இப்போ எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டிவி வந்து இந்த பாக்ஸ் டிவி. ஓகே, இப்போ ரீசெண்டாக டிவி நம்ம விவேக்ஸில் தான் வாங்கினேன். இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அப்ளையன்சஸ்ங்கிறது ஒரு லக்ஸுரி ப்ராடக்டாக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு டிரான்சிஷன் வந்து எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்? நீங்கள் 1960s கம்பேர் பண்ணுறீங்க, இன்றைக்கி நம்ம 2020. 1960s ஆப்வியஸ்லி அஃபோர்டபிலிட்டின்றது வேறு. அந்த டைமில் அப்ளையன்சஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லக்ஸுரி. அந்த டைமில் நீங்கள் அப்ளையன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெதர் இட் வாஸ் அ ஃப்ரிட்ஜ் ஆர் அ டிவி ஆர் எனிதிங் ஃபார் தட் மேட்டர், மினிமம் வெயிட்டிங் டைம் வாஸ் 5 months to 6 months. ஆமாம், நாங்கள் என்ன தான் ஸ்டாக் வச்சுருந்தாலும் கொஞ்சம் தான் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ மற்றபடி அது எல்லாமே அந்த டைமில் ஒரு மிக்ஸியாக இருக்கட்டும் எது இருந்தாலும் அந்த டைமில் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ வெயிட்டிங் பீரியட். ஸோ அது வெயிட் பண்ணி அந்த டைமில் ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற நீங்கள் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், ஈஸி மணியாக இருக்கட்டும், பே லேட்டராக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த காலத்தில் அது என்னன்னு கூட தெரியாது, ஸ்பெல்லிங் கூட தெரியாது.
ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா EMI was the only option. So by the time they come halfway through the EMI, probably the product will be at their house. ஸோ அந்த டைம்லையும் நம்பி அட்வான்ஸாக கொடுத்து they used to wait for the product and buy. அன்னைக்கு டிரான்சிஷனுக்கும் இன்னைக்கு டிரான்சிஷன் கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ, இட்ஸ் மல்டிஃபோல்ட் ஆர் ஈவன் ப்ராப்ளி 100x. வாட் வாஸ் லக்ஸுரி இன் 1960s இஸ் ப்ராப்ளி எசென்ஷியல் டுடே. ஸோ இன்னைக்கு எந்த வீட்டில் எடுத்தாலும் ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், ஒரு டிவி இருக்கும், மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்காது. இந்த ரெண்டு இல்லாமையும் இருக்கலாம், ஆனால் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்காது. ஸோ ஐ திங்க் தெர் இஸ் அ ஹியூஜ் ட்ரான்சிஷன் பிட்வீன் தட் எரா அண்ட் திஸ் எரா. ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்ததில் மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் நடப்போம். சீஃப், நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிவி ஃப்ரீயாக கொடுக்குறது, இந்த லேப்டாப் ஃப்ரீயாக கொடுக்குறது, ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஃப்ரீ. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அப்லிஃப்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய பங்கு வச்சுருக்குங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் படித்த விஷயங்கள. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்தாங்க. பட் நீங்கள் டிவி கொடுத்தாலும் அதுக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும், லேப்டாப் கொடுத்துருந்தா இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அது அந்த லெவலுக்கு இன்னும் பண்ணல. தே ஃபெல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப், இப்போ ஒரு டிவி எடுத்திங்கன்னா மோர் ஃப்ரம் அவேர்னஸ், அதுக்கு அந்த கேபிள் கனெக்ஷனுக்கு கன்சியூமர்ஸ் ஹேட் டு பே ஆர் ஹூவர் ஹேட் டு பே. அந்த கேபிள் கனெக்ஷன்லையும் லிமிட்டெட். நீங்கள் லேப்டாப் எடுத்திங்கன்னா அது ஒரு பேசிக் லேப்டாப். இட் ப்ராப்ளி ஒன்லி சர்வ் தி ஸ்கூல் கிட்ஸ். ஸோ அந்த பேசிக் ப்ரோக்ராமிங், பேசிக் பெயிண்ட் ப்ரஷ், வேர்ட் அந்த மாதிரி. So if they had to evolve more, obviously today and the technology support பண்ணாது. So from government's part, they are trying to see to give exposure to also to the lowest income families. But அதுக்கும் இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா I think there is not a concern for us. And it is something that the government is doing good for the public. That's all. Yeah. This is a good cause. Yeah, they can continue to do so. But today, பார்த்தீங்கன்னா I think the most important is obviously people either have a laptop or a mobile phone or even a tablet. They need to provide internet. Okay. That is something that I think Tamil Nadu government should enable. சீஃப், 1965 ஒரு பிராண்ட் இருக்குது, ஒரு லெகசி பிராண்ட்னே சொல்லலாம், மோர் தென் 50 years. அந்த ப்ரௌட் ஃபீலிங் எப்படி இருக்குது உங்களுக்கு? அது ப்ரௌட் ஃபீலிங் தான். ஆப்வியஸ்லி தட் கிரெடிட் கோஸ் டு நம்ம ஃபவுண்டர் அப்புறம் பெரியப்பா கோதண்டராமன் செட்டி. டெஃபினெட்லி தோஸ் கிரெடிட்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்களோட டே அண்ட் நைட் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், அவங்களோட சாக்ரிஃபைஸஸாக இருக்கட்டும். ஐ திங்க் டெஃபினெட்லி தட் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கிரெடிட் கோஸ் டு தெம். நாங்கள்லாம் இந்த தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வி ஜஸ்ட் என்டர்ட் த பிஸ்னஸ். ஈச் ஜென்ரேஷன், ஐ மீன் ஃபியூ ஆஃப் அஸ் என்டர்ட் அபவுட் 20 years பேக், ஃபியூ ஆஃப் அஸ் என்டர்ட் 10 years பேக். And the 55 years in the legacy we are withholding and taking it in different stages now. Obviously it is a big proud moment for all of us in the family. எதாவது லேர்னிங்ஸ் இருக்குமா சீஃப்? லைக் நீங்கள் பெரியப்பா கிட்ட, அப்பா கிட்ட, அவங்ககிட்ட இருந்து? இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐ என்டர் த பிஸ்னஸ் இன் 2010. ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 years ப்ளஸ் ஆயிருக்கு. பட் நான் சின்ன வயசுலேருந்தே கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ஆக சீசன் டைமில் லேட் நைட் எல்லாமே, நியூ இயராக இருக்கட்டும் ப்ளஸ் தமிழ் நியூ இயராக இருக்கட்டும், 2-3 சீசன்ஸ் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வி யூஸ் டு க்ளோஸ் த ஷாப் ஒன்லி அட் 11:30, 12 o'clock. ஃபைனான்ஷியலாக எல்லா ட்ரான்சாக்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாமே சேஃப் கார்ட் பண்ணிவிட்டு கடையை மூடிட்டு ஸோ வி யூஸ் டு கோ. ஸோ அந்த டைம்லேருந்து அப்பா யூஸ் டு டெல் அஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஹவு ஆப்ரேட், வாட் வி டூ, சேல்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், என்ன மாதிரி ப்ரோசஸ், என்ன மாதிரி டீமு, காலையில் மோட்டிவேஷன் பண்ணுறது. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் வாஸ் அ 3-man ஷோ. 3 ஷோரூம் இருந்தது. ஸோ அந்த 3 ஷோரூமும் ஒரு பிரதர் மேனேஜ் பண்ணுவாங்க, கோதண்டராமன் செட்டி, சந்திரசேகர் செட்டி, ஸ்ரீனிவாசன். ஸோ அவங்க தே யூஸ் டு ரன் இட் ஆஸ் தேர் ஓன் ஸ்டோர்ஸ். இப்போ ஒரு மாம் அண்ட் பாப் ஸ்டோர் எடுத்திங்கன்னா இப்படி ஒரு முதலாளி, அது கீழே ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஈச் ஷோரூம் யூஸ் டு ரன். ஸோ ஒரு ஸ்டைலு வேறு, பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ரன் பண்ணுறது ஒன்று தான். ஸ்டைல் ஆஃப் கம்யூனிகேஷன் வேறு, பட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே சேம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைக் யங் ஏஜ் வி யூஸ் டு கோ ஓவர் தேர், ஹெல்ப் அவர் பேரண்ட்ஸ் இன் வாட் எவர் மீன்ஸ் பாசிபிள். ஸோ அந்த டைம் இப்போ நாங்கள் வந்த பிறகு ஆப்வியஸ்லி things are very different because we have also expanded. Better systems are in place. அப்பா பெரியப்பா அந்த ஸ்டைலில் போய் நம்ம கடையில் உக்காந்து காலையில் ஷட்டர் ஓப்பன் பண்ணுறதுல, காலையில் நைட்டு ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறதுலாம் இல்லை. ஸோ மேனேஜர் இருக்காங்க, டீம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. SOPs are in place. சீஃப், அப்படியே பீச்சுக்கு வாங்க, பீச் போகலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். இன்ஃபார்மல்ஸ் வித் சக்தின்னு சொல்லிட்டு விட்டமின் சி ரொம்ப முக்கியம். விட்டமின் சி ரொம்ப முக்கியம். வெயில் அடிக்குது மக்களே, அதனால வந்து
கேஜ் ஏதாவது இருக்கா? பயங்கரமாக வெயில் அடிக்குது சென்னையில். இப்போ வெயில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா. ஆமாம், ட்ரூ. இந்த 2-3 வாரம் சென்னை வேறு மாதிரி இருந்தது. சீஃப், 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து கடையில் போன விஷயங்கள் அதை சொன்னீங்க. உங்கள் ஸ்கூல் டேஸ், அந்த லேடி ஆண்டாள் டேஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுவீங்க? ஷூர். நான் ஆக்சுவலி படித்தது சிஷ்யா அடியாரில். அதுக்கப்புறம் அது ஒரு ஐசிஎஸ்சி போர்டு. நான் ஒன்றும் பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ எப்படியோ முட்டி மோதி சிஷ்யாலேருந்து லேடி ஆண்டாள். அந்த டைமில் ஐ திங்க் 10th 12th எல்லாம் மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தே ஷிஃப்டட் மீ ஃப்ரம் சிஷ்யா டு லேடி ஆண்டாள். அங்கே எப்படியோ முக்கி படித்து ஃபைனலாக அதுக்கப்புறம் லாய்லாக்கு வந்து. ஸோ லேடி ஆண்டாள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிஷ்யாவாக இருக்கட்டும் லேடி ஆண்டாலாக இருக்கட்டும், ரெண்டுமே பர்செப்ஷன் வேறு. ஒரு ஹெப் ஸ்கூல்னு. ஆனால் உண்மையான சொல்ல போனால் எல்லா கிளாஸ் ஆஃப் மக்கள் இருக்காங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஹவு யூ வாண்ட் டு போர்ட்ரே. ஸோ நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ வாட் வி வாண்ட் டு டேக். ஸோ 2 ஸ்கூல்லையும் இருக்கட்டும், ஐ ஹேட் மை குட் டைம்ஸ். பட் ஐ ரியலி மிஸ் சிஷ்யா. ஐ டெஃபினெட்லி மிஸ் சிஷ்யா. இந்த வேல்யூ நான் ஆப்வியஸ்லி லேடி ஆண்டாளுக்கு போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் அங்கே கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா டெஃபினட்டாக அந்த எக்ஸ்போஜர் வேறு. அங்கே இருக்கிற அந்த நான் சொல்கிறது மோர் தென் பீப்புள் ஒன்று, ரெண்டாவது அந்த எக்ஸ்போஜர், தட் இஸ் சம்திங் ரியலி டிஃப்ரெண்ட் இன் சிஷ்யா. யூ மீட் ஆல் கிளாஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ், தே மிங்கிள். பட் லேடி ஆண்டால்னா கொஞ்சம் அந்த இது இருந்தது, என்ன சொல்கிறது, ஒரு பார்ஷியாலிட்டி அதெல்லாம் இருந்தது. ஸோ தட் ஐ கேம் டு ரியலைஸ் only when I went to that school. So learnings from each of the things are different. And obviously finally my undergraduation was in Loyola. Loyola is Loyola, definitely no matter. பிகாம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், அந்த என்வாயர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்போஜராக இருக்கட்டும், ஐ திங்க் Loyola has anybody and everybody will get molded in Loyola. ஸ்கூல் டைமில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்குள்ள வந்தீங்க, அப்போ எதாவது சப்போர்ட் பண்ணீங்க. காலேஜ் டைமில் என்னெல்லாம் பண்ணீங்க? காலேஜ் டைமில் நீங்கள் ஆனஸ்ட்டாக சொல்ல போனீங்கன்னா ஒரு ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அப்பா அந்த டைம்லேயும் வாடா இதெல்லாம் பண்ணுடான்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ அந்த சீசன் எல்லாம் கொஞ்சம் ஐ யூஸ் டு கோ ஓவர் தேர். அதே மாதிரி ஐ யூஸ் டு கோ ஃபார் லாட் ஆஃப் செமினார்ஸ், டாக்ஸ், அந்த மாதிரி. அப்பா யூஸ் டு கிவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்போஜர். இதெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணேன். தட் டைம் ஆல்சோ யூஸ் டு கைட் அ லாட். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன். நிறைய நெட்வொர்க்கிங் இவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த டைமில், அது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ பட் காலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படித்தேனா இல்லையோ, பட் ஐ லைக் டு ஆர்கனைஸ் திங்ஸ். ஒரு ஃபெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்போவாக இருக்கட்டும், ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அவுட்டிங்காக இருக்கட்டும், கிளாஸு, ஆல் தட் ஐ லைக் டு ஆர்கனைஸ். ஸோ அந்த மாதிரி ஐ யூஸ் டு டேக் அப் ஸ்மால் லீடர்ஷிப் திங்ஸ் அண்ட் ஐ யூஸ் டு டூ வெல் இன் காலேஜ். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிடலாம். எப்போவுமே சைக்கிளிங் நீங்கள் வரீங்கன்னா மிட்வே ஸ்டாப் பண்ணிவிட்டு பிட் ஸ்டாப் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே நம்ம பேசலாம், சரிங்களா? ஸோ நம்ம மேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆப்வியஸ்லி உங்கள் லெக்ஸும் இம்பார்ட்டன்ட், ஹிப் இம்பார்ட்டன்ட், நெக்கும் இம்பார்ட்டன்ட். சரி, அப்படியே கேள்வியும் ஆரம்பித்தேன். உங்களோட டைமை பிடிச்சி கேள்வி கேட்குறது கஷ்டம், அதனால் கேள்வி ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். இது வந்து இப்போ ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே நீங்கள் வந்து பிஸ்னஸ்குள்ளே வரக்காக ட்ரெயின் ஆகிட்டிங்களா, இல்லை அது எப்படி பிளான் ஆச்சு? இல்லை, ஆனஸ்ட்டாக ஐ மீன் அப்பாவோட ட்ரீம்ஸ் வேறு, என்னோட ட்ரீம்ஸ் வேறு மாதிரி இருந்தது. அப்பா என்னென்னா ஆஸ் யூஸ்வல் எல்லா வீட்லேயும் அந்த பேரண்ட்ஸ் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? இன்ஜினியரிங் படிடா, அதுக்கப்புறம் எம்பிஆர் படிடா அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். அப்பா தான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபார் மீ அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஐ டிட் நாட் நோ வெதர் ஐ வில் கோ ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன். ஐ தாட் லெட் மீ கெட் இன் டு த பிஸ்னஸ் டைரக்ட்லி. There are so many people who know, but somewhere after a year I started working right after UG in Loyola. UG முடிச்சிட்டேன், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கே அமேசான்னு ஐ வாண்டட் டு ட்ரை சம்திங் அவுட் சைட் அமேசானில். ஸோ அங்கே அந்த கேட்லாகிங், லிஸ்டிங் அதெல்லாம் இருந்தது. ஆமாம். ஸோ அங்கே ஒரு 6 மாதம் எப்படியோ போயிட்டேன். மார்னிங் 7 o'clock எப்படியோ ஏந்து அந்த கேப்லாம் இருக்கேன் இல்லையா அந்த காலத்துலேயே. ஸோ அந்த கேபில் போய் டில் about 5 o'clock 6 o'clock லஞ்ச் எல்லாம் கேஃபிடீரியாவில் சாப்பிட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தென் ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி செட் பிஸ்னஸ் இருக்கும்போது ஏன்பா அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தென் அந்த டைம்லலாம் ஃபேமிலி அட்வைசர்லாம் இருந்தாங்க. ஸோ தட் ஃபேமிலி அட்வைசர் கவுன்சில் பண்ணி உள்ளே வந்து தட் டைம் சின்ஸ் ஐ ஸ்டடிட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தே செட் வை டோன்ட் யூ பி இன் தி ஐடி டிபார்ட்மெண்ட், வாட் எவர் யூ கேன் கான்ட்ரிபியூட்னு சொல்லிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் ஐ ஸ்டார்டட். ஸோ ஆஃப்டர் தட் சம்திங் ஐ ஃபெல்ட், ஒரு வேக்யூம் மாதிரி ஐ ஃபெல்ட். இதோட விட்டுலாமா, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வென் வி ஆல் மீட் அப் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது நான் அடுத்த வருஷம் கிளம்புறேன், நான் இங்கே கிளம்புறேன், நான் இது படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுவே ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிடுச்சு.
லைஃப் இஸ் நாட் திஸ்ன்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். அதுக்கப்புறம் ஜிமேட் கொடுத்தேன், அப்புறம் ஐலெட்ஸ் கொடுத்தேன். ஜிமேட் எல்லாம் ஒன்றும் பெருசாக முடியல, சுத்தமாக முடியல. அதெல்லாம் அவ்வளோ முக்கி யார்கிட்டையும் ஸ்கோரும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ எப்படியும் ஐலெட்ஸ் முடிச்சு சரி இந்த எக்ஸாம் வச்சுட்டு எந்த யூனிவர்சிட்டி நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்துட்டு ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே ஆப்வியஸ்லி ஐ காட் அபவுட் கப்புள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஐலெட்ஸ் ஆல்சோ வாஸ் அ டீசன்ட் ஸ்கோர். ஸோ அது வச்சு ஐ வென்ட் டு நாட்டிங்ஹாம். ஸோ நாட்டிங்ஹாம் ஐ வென்ட் ஓவர் தேர். ஸ்டில் ஒரு அயோட் ஆஃப் டவுட் இருந்தது, போஸ்ட் கிராஜுவேஷன் போகிறோமே படிப்போமா இல்லையா. அண்ட் ரெண்டாவது என்னோட கண்டிஷன் என்னன்னா அந்த கோர்ஸில் மேக்ஸ் இருக்கக்கூடாது. மேக்ஸ் ஒரு பெரிய விரோதி லைஃப்பில். ஸோ அந்த கோர்ஸில் டெஃபினட்டாக மேக்ஸ். ஸோ எவ்வளோ தான் ஹோம்ஒர்க் பண்ண மேக்ஸ் இல்லைன்ட்டாங்க. ஆனால் உள்ளே போய் போனீங்கன்னா மேக்ஸ் ப்ரோக்ராமிங்ன்ட்டாங்க. ஸோ அந்த ஒரு செமிஸ்டர் மாத்திரம் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். But that exposure which I got in that 9 months to 11 months is phenomenal. I think it is very much, no matter what India is growing, but that education or that exposure when you go abroad. Nottingham la na panadhu MSc MIT, Management of Information Technology. Yeah, so it had a little bit few subjects in management and few subjects in programming, project management, so UI, UX. So in the subjects alla irundhume. It was pretty interesting. So anga eppadina it is not a compulsion that you have classroom teaching kadiyadu. As long as you are able to absorb, you can go and write your exam, or you need support. I think every 5 students or 10 students there is a sort of a mentor or a teacher. So you can go there, clarify your doubts, they help you and the mari. So that 11 months was brilliant. I think it is a must, whether you go to the UK, US, Australia. I think everybody should aspire to go abroad. புரியுமோ டோஸை தொடுங்க, வாங்க வாங்க வாங்க. நான் ஆக்சுவலாக தொடுத்து மண்டவிலே ரைட் பேக் வந்துட்டு லெக் மாத்திரம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகே சூப்பர். சீஃப் நீங்கள் வந்து ட்ரீம்ஸ்ன்னு சொன்னீங்க, ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸ்ன்னு சொன்னீங்க. கேன் யூ ஷேர் என்ன ட்ரீம்ஸ் இருந்துன்னு சொல்ல முடியுமா? That time, okay, so this dreams somewhere started after my PG. Okay. After my Nottingham. So on the time obviously retail was evolving. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன், கேமராஸ், டேப்லெட்ஸ், ஸோ அது ஒரு கான்செப்டாக இருந்தது. ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்டோர். இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தோம். ஸோ தட் டைம் இட் வாஸ் அன் எலக்ட்ரானிக் இட் வாஸ் அ ஸ்பெஷலைஸ் ஸ்டோர். அந்த ஸ்பெஷலைஸ் ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேட் ஒன்லி மொபைல் ஃபோன்ஸ், ஆக்சசரிஸ், கேமராஸ் இது. ஸோ அந்த பேனரில் wanted to start something. So we started something known as Vivek's Digital One. Okay. So clearly digital products ன்றது சொல்லி we started in Bangalore and Chennai. அது ஒரு மால் கான்செப்டாக இருந்தது. It was an open shop. It is not like ஒரு glass door entry அந்த மாதிரி எதுவுமே இல்லை. It was a kiosk modelன்னு வச்சுக்கலாம். So அந்த kiosk model, it had its own challenges. Cost of operations were very high at that point of time. And இதில் இந்த கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா the turnaround time is very very important. நீங்கள் அந்த ஸ்டாக் ரொட்டேட் பண்ண தான் you can see some money in it. So that was a little bit of challenge. So on the viability nala we had to, plus cost of operations, on the viability nala we had to quit that, but we merged that into the home appliances electronics. So that was one of the stories, dreams that I wanted to pursue. Let's see, right now it is happening in Vivek's. At some point of time I will definitely take it forward. ஸ்கூலு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூடலாம் இன்னும் டச்சில் இருக்கீங்களா? எப்படி அதை school friends, college friends, or even today business friends, I think all three are important. Each of them at different stages of life give you a lot of exposure and networking. So that way I value all of them. Shishya School இருக்கட்டும், Lady Andal School இருக்கட்டும், Loyola College இருக்கட்டும், Nottingham இருக்கட்டும். I think I'm in touch with obviously not the entire gang, but அதில் selected அந்த groups definitely இருக்காங்க. So yeah, I think each one has helped a lot. பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சீஃப் உங்களுக்கு? ஆமாம், பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸ்னால் காம்படிஷனும் இருப்பாங்க, வெண்டர்ஸாகவும் இருக்காங்க, உங்களை மாதிரியும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும். ஓகே. பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் ஒர்க்கு தான் அது லிமிடேஷன், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் மற்றபடி அதர் பீப்புள் ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வி மீட் அப், வி கேட்ச் அப், வி அப்டேட் ஈச் அதர், வி ஷேர் இட். ஸோ இப்போ நீங்கள் காம்படிஷனாக இருக்கட்டும், whenever there is a common forum or any meeting or when we meet outside on trips and all that,
we obviously exchange lot of notes. Super. அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி எல்லாம் இருக்கும். Okay. ரொம்ப டீடைலா யாருமே போக மாட்டாங்க. பட் ஓவரால் இந்த challenges இருக்கு, இந்த இஷ்யூ இருக்கு, இந்த பிராண்ட் கிட்ட இது இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்சேஞ்சஸ் டெஃபினட்டா இருக்கும். Okay. So that way I think yeah. Chief 2010ல உள்ள வந்தீங்க. What was the first problem you solved? Like இவ்வளோ வருஷம் கழிச்சு யோசிச்சா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொன்னா. Okay, so that time Viveks was perceived as a family shop. Okay. Selling only TV, fridge, washing machine, etc. This category was missing and it was a category that was growing phenomenally. That on the age in pathina, this category requires an age from at least 18. Okay. And it is something that is a must to have. So we got that category into place. Almost we had it in every shop. We had this category. That sort of changed the perceived value of the brand. Thinking that okay, this is not only for home appliances, it also sells other. So that was the first step that we took up, and that had helped the brand drastically in terms of customer profile. Okay. So that really helped. அதாவது நீங்க சொல்றது டிஜியே வேற இல்லையா? ஆமா, இப்போ யூசுவலா அந்த ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா 35 40 அந்த மாதிரி வரும். This started somewhere around about 20s ன்னு சொல்லுங்க. Though it is not that they buy directly, at least the parents bring in. And this generation knows more about technology than the other generation. Okay. So that way, that was the first thing that I got into. Super. Chief, Vice President Marketing நீங்கள் அதாவது விவேக்ஸ் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கு கேம்பெயின்ஸில். அதில் வந்து நான் படித்த வரைக்கும் வந்து இந்த நியூ இயர் சேலுங்கிறது வந்து ஒன்று பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். December 31st வந்து வெளியில் க்யூ நிற்கும், மக்கள் அங்கேயே தங்கி நின்று வாங்குவாங்க. நம்ம இப்போ வந்து Black Friday ஸ்டோரி கேட்குற மாதிரி அந்த காலத்தில் அப்படி ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எதாவது? Okay. New Year obviously is a concept that Viveks got in first, back in the 80s, 90s itself. அந்த ஹோல் கான்செப்ட் என்னன்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுக்குறது. The 2 days, 3 days we ensure that we give back something to the society because the rest of the 364 days they have helped us in some form or the other. So in the 3 days என்னன்னு பார்த்தீங்கன்னா we ensured that customers get the best of products at the best of prices. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 3 கடை இருந்தது. நாங்கள் சொல்கிறது அந்த 60, 70, 80s. ஸோ 31st, 1st, 2nd நம்ம 3 நாளில் பிரிச்சிருக்கோம். ஒரு நாள் கேஷு, ஒரு நாள் ஃபினான்ஸு, ஒரு நாள் கார்டுன்னு. ஸோ அந்த மாதிரி 3 பிரிச்சிருந்தோம். அந்த டைமில் கார்டுன்றது சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். Finance was there. Finance also was a thing. Finance was not accepted like how it is accepted today. Not today. Okay. It felt like a lower middle class. Only those people sort of take finance. People who had cash and all that stuff. So idu ease பண்றதுக்காக தான். So 31st we had one mode of payment. First we had one mode of payment. Second we had one mode of payment. But in the 3 நாளுமே எப்படி பாத்தீங்கன்னா, since it was something very new and people felt there is a huge price difference, almost நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 5:30 ல இருந்து கூட்டமா நிக்கும். Okay. There are times where police has come, barricades போட்டிருக்கோம். over a period of time. இப்போ எந்த இயர்ல சீஃப்? இது 80s ல ஆரம்பிச்சோம். 80s ல ஆரம்பிச்சோம். Actually I had goosebumps. ஸோ அந்த டைம்லயே என்னாச்சுன்னா பேரிகேட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். பேரிகேட்ஸ் எப்படின்னா பாஸ் வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைமில் எல்லாம் கோல்டு, சில்வர் அதெல்லாம் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி கஸ்டமருக்கு பொறுத்து அவங்க அட்வான்ஸாக அது வாங்கணும். ஓகே. அட்வான்ஸாக வாங்கினீங்கன்னா தே ஆர் எலிஜிபிள் டு ஸ்டாண்ட் இன் தட் லைன். ஓகே. லைன்ல நிக்கிறதுக்கு ஒரு பாஸ். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2-3 பேரிகேட்ஸ் இருக்கும். இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா விஐபிஸ்க்குன்னு ஒரு இருக்கும், சாதா மக்களுக்கு இருக்கும், விவிஐபிஸ்க்குன்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் க்ரௌட், தேர் சேஃப்டி, அந்த ரீசனுக்காக வி ஹேட் பேரிகேட்ஸ். ஸோ தே யூஸ் டு வெயிட் ஓவர் தேர், see to that. Okay, whenever we open the store, obviously the first sale was obviously after the puja. In the new year இருக்கட்டும், first sale இருக்கட்டும், 31st இருக்கட்டும் ஒரு பூஜை போடுவோம், first இருந்தாலும் ஒரு பூஜை போடுவோம். So அந்த 31st பூஜை முடிஞ்ச உடனே we open the doors. So people throng, they would have already decided. price எல்லாமே சொல்ல மாட்டோம், அட்வர்டைஸ்மெண்ட்லயும் இருக்கும், பட் அது சில ஆஃபர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது பார்த்தே மக்கள் வந்து they will book their products. சில டைம் டெலிவரி அதே நேரத்தில் போவோம், சில டைம் எதிர்ப்போம். ஆனால் அந்த டைமில் இருக்கிற க்ரௌடு, I don't think so we are going to see it in this era, but that is something nostalgic and unbelievable today. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there are times where whether it is father or பெரியப்பா or the staffs, they wouldn't have had even tea or coffee. காலையில் அந்த 9 o'clock 9:30 நின்னாங்கன்னா till 11 o'clock they will be 11 PM வரைக்கும் கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக இருப்பாங்க. We used to have catering in the store. ஸோ தனியாக ஒரு ஷாமியானா எல்லாம் போட்டு
கேட்ரிங் அங்கே போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், திருப்பி இது இருக்கணும், டின்னர். ஸோ இந்த 4 வேலையும் ஸ்நாக்ஸ், டின்னர் எல்லாமே கொடுத்து we used to see to that staff get some sort of food. And plus, because I think end of the day we are the most important pillars for our organization till date. So that way I think New Year has been a very, very symbolic event. It is still there, the tradition continues, people very, very much look forward for New Year. அது இன்னைக்கு கொஞ்சம் டைல்யூஷன் ஆயிருக்கு. அது இப்போ Black Friday-க்குன்னு வந்திருக்கு. Black Friday is again a concept that is universally done in UK, US and different parts of the world. So Black Friday பார்த்தீங்கன்னா hardly about 2-3 years concept. அதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. நான் அதை கேட்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அடுத்த கொஸ்டின் அதான். Black Friday-ங்கிறது ஒரு பெரிய கேம்பெயினாக நீங்கள் விவேக்ஸ் வந்து நிறையா மெசேஜஸ், நிறையா கேம்பெயின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அது நீங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் நான் இது பண்ணேன். கரெக்ட். இட் வாஸ் அ வெரி ஷார்ட் நோட்டீஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா கொடுத்தது கூட ஒய்ஃபு. ஓகே. ஸோ உண்மையாக ஒய்ஃபை கொடுத்தாங்க. சரி என்னடா இது ஆக்சுவலி சரி இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணலான்னு they said let us try in. So we tried matter of 2 hours and we thought obviously Black Friday இருக்கிறது ஒரு புது கான்செப்ட், அதுக்காக நம்ம ரொம்ப மீடியா ஸ்பெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு we thought okay fine, let's focus this on digitally. And 3 years பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு they are mushrooming in a big way. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு we thought okay SMS, ரேடியோ, டிஜிட்டல் இந்த 3 வச்சு பண்ணலாம். and it should be a limited time. இதுக்காக இன்றைக்கி ஃபுல் டே கொடுத்தீங்கன்னா இல்லை ஒரு 3 days கொடுத்தீங்கன்னா மக்கள் அது அவ்வளோவா வேல்யூ பண்ணுறதில்ல. ஷார்ட் ஸ்பேனில் நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும்னு. ஸோ we gave that. We decided okay 6 to 9 நம்ம எடுத்துலாம். and we went all out such that we didn't make money. So okay, we really didn't make money. Okay. We didn't make money. Okay. We wanted to see how the whole responses, concept accepted on it. And it was mind blowing. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I think I remember I visited about 4-5 stores that day. அந்த டைமில் T-Nagar alone had about 300 bikes. 300 bikes. Oh, okay. Customers. So obviously that will be a family of 1, 2, 3. So that way I think the response was phenomenal. And the tradition இன்னைக்கு வரைக்கும் continue பண்றோம் and the response has been good. Thanks to pandemic 1-2 years we have had our own challenges, but otherwise I think Black Friday is a concept that we will continue to work for. அது விவேக்ஸ் வந்து பிளாக் ஃப்ரைடேலேருந்து பிளாக் மார்க்கெட் வரைக்கும் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ 80s 90s வந்து இந்த பிளாக் மார்க்கெட்டில் அப்ளையன்சஸ் விற்கிறது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதை விவேக்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சுன்னு நான் படித்தேன். ஓகே. பற்றி இதில் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நாங்கள் வாங்குறது எல்லாமே ஒரு ஆத்தரைஸ்ட் பிராண்ட்லேருந்து வாங்கி நம்ம விற்கிறோம். அந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சரர்ஸ். நீங்கள் சொல்கிற பிளாக் மார்க்கெட் நம்ம பாரிஸ் கார்னரில் இருந்தது, அது எல்லாமே நம்ம சிங்கப்பூர், US அந்தந்த they used to get it through sort of smuggling ன்னு சொல்லலாம். சரிங்களா? அது obviously above market was at least 30%, 40% higher. Few cases it was obviously cheaper. But single most risk factor over there is they don't give guarantee or warranty. While over here we were there for their guarantee, warranty, after sales. So obviously over a period of time that sort of died down. நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறது 60s, 70s, 80s. பட் ஃப்ரம் 80s, 90s எல்லாம் திங்ஸ் ஸ்டார்டட் கண்ட்ரோலிங் ஃபார் பெட்டர். ஸோ ரீட்டைல் ஸ்டாப்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன் பிக் டைம் இன் இந்தியா. ஸோ பிளாக் மார்க்கெட் சார்ட் ஆஃப் was not a threat at that point of time. Okay. So today I think I don't know how much it really contributes. The segment is way too small today for black market. Retail is growing phenomenally well. எனக்கு வந்து எல்லா டைமும் SMS வந்துடும் ஏதோ ஒரு சேல்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிஜிட்டலாக இருக்கட்டும், எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் டிஜிட்டலாக இந்த டிரான்சிஷன் எப்படி நடந்துச்சு? ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா இருக்குது, டிவிசி இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, BTL இருக்குது. ஸோ விவேக்ஸ் அகேன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் ரீட்டெய்லர் டு என்டர் டிஜிட்டல். டிஜிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6-7 years ஆச்சு. print definitely is a must medium, no doubt about that. But இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் கேட்டகரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த 18, 20, இந்த 25 ஏஜ் கேட்டகரிலாம் நியூஸ் பேப்பர்ன்றது அதுவும் டிஜிட்டலாக வந்துச்சு. ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஆப்பில் தான் எல்லாமே எதுவுமே பார்க்குறாங்க, SMS வழியாக தான் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப் வழியாக தான் பார்க்குறாங்க, எல்லாம் ப்ரௌசிங் அது இருக்குது. ஸோ தட் செக்மெண்ட் வாஸ் கெட்டிங் மிஸ்ட். We thought, okay, why not address that audience, which is also equally important, and today they are the value add. They buy lot more than the other generation. So aduna neenga pathina that time digital was growing phenomenally well. India la neenga penetration pathina almost 25-30% irundhathu. Today it's probably growing even faster for various reasons.
ஸோ தட் டைம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அப்புறம் அந்த டைமில் என்னது ஆர்குட்டா இல்லை, ஆர்குட் டைமில் நாங்கள் இல்லை, பட் ஃபேஸ்புக் டைமில். யா, ஸோ as soon as I came, I felt we should have a page. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐ மேனேஜ் த பேஜ், ஐ ஓப்பன் த விவேக்ஸ் பேஜ் தனியாகவே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி ஐ டிட் நாட் ஹேவ் தட் ஏஜென்சி நாலேஜ். இன்றைக்கி இருக்கிற நாலேஜ் அந்த டைமில் டெஃபினட்டாக இல்லை, நாட் even 10%. பட் அது என்ன க்ரியேட்டிவாக இருந்தோம் அந்த டைமில் என்ன பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் மேஜர் ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு we were just putting as a post. So this I used to see other international brands, their digital focus was way too high. Probably it was a very very important medium from them. So அதுலேருந்து எடுத்து we were seeing that how we can do. So ஸ்டார்ட் பண்ணது ஒரு எந்த க்ரியேட்டிவ் வந்தாலும் இப்போ எனிவே A4 இன்ஸ்டோரில் A4 POP எல்லாம் தேவை. ஸோ அதை எடுத்து we were putting எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில், எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் லாங்குவேஜில், though I did not have much experience back then. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணது. I think today we have evolved a long way. We are there in every possible known platform. So digital that way I think is a must for any brand today. அது இல்லாமல் it's difficult to survive. It is my recommendation is if you don't know about digital, somehow learn about it or ask an agency or ask today I think freelancers-ன்றது எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ அவங்க வழியாக you should see how you set up your page. Today I think digital platform-ன்றது it is more of an asset to the brand or organization. You don't have a thing that வெறும் print இல்லைனா இந்த TV will sustain my brand. I think future is digital. You got சீஸ், அதாவது இன்ஃபார்மல் வித் சக்தியில் வந்து டீ கடையில் இருக்கோம். ஸோ நிறையா பேண்டமிக்ஸை விவேக்ஸ் பார்த்துச்சு. லைக் 2015 ஃப்ளட்டு வந்து மணப்பாக்கம் ஸ்டோராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், இப்போது டி நகர் ஸ்டோரில் ஃப்ளட்டு, இதெல்லாம் தாண்டி 2000 வந்து இந்த இகாம் வந்ததுலேருந்து இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிங்க ஒரு பிராண்டாக? ஓகே, இகாமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் சேலஞ்ச் நீங்கள் சொன்ன மாதிரி. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் வாஸ் ஸ்டில் அ பேபின்னு சொல்லுவேன். இட் வாஸ் ப்ராப்ளி ஒன்லி க்ராலிங். ஸோ தட் டைம் ஐ திங்க் பெனிட்ரேஷன் ஆஃப் இகாமர்ஸ் வாஸ் மார்ஜினல்னு வச்சுக்கோங்க. இட் வாஸ் மோர் டு டூ வித் க்ளோதிங், ஆக்சசரிஸ், அந்த இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஐ திங்க் எலக்ட்ரானிக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் ஹஸ் பிளேட் அ ரோல். பட் ரீட்டெயில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா retail is something that at least in our category we cater to all sorts of products. From the smallest of kitchen appliances to the biggest of appliances. Online-ல இந்த appliances-ஓட penetration பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப 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 கம்மி. If people want to buy let's say ஒரு fridge or a washing machine or a dishwasher which is in demand today, இது டெஃபினட்டாக ஆஃப்லைனுக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, எதுக்குன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு தான் they can come to a decision whether this is suitable for my family and house. இப்போ 2021 ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ டிவி வாங்கினாலோ ஸ்டில் பீப்புள் ஃபீல் டச் அண்ட் ஃபீல் இருக்கும். டச் அண்ட் ஃபீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தீங்க, இல்லை ஒரு 32 பேசிக்காக எடுத்துக்கோங்க, அதெல்லாம் இன்றைக்கி ஈஸி. ஓகே, அது ஒரு கட்டில் போய் அவங்க வாங்கிடுவாங்க. மொபைல்னால் இன்றைக்கி த இன்ஃபர்மேஷன் இஸ் வே டூ ஹை தட் இஸ் அவைலபிள் ஃபார் கன்சியூமர்ஸ். பட் எனி அதர் அப்ளையன்ஸ் ஃபார் தட் மேட்டர், இன்றைக்கி ஒரு மிக்சியை எடுத்துக்கோங்க. Mixie is actually a simple thing, but the number of accessories which come with a mixie are immense. ஒரு கிரேட்டராக இருக்கட்டும், ஒரு கிரைண்டராக இருக்கட்டும், அந்த இப்போது ஒரு ப்ரீத்தி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஃபிலிப்ஸ் எடுத்துக்கோங்க, வர அட்டாச்மெண்ட்ஸு ஒரு 12 அட்டாச்மெண்ட்ஸ். நம்ம ட்ரிம்மர் கூட அவ்வளோ வருமானு எனக்கு தெரியாது. பட் இந்த 12 அட்டாச்மெண்ட்ஸு நீங்கள் ஆன்லைனில் போய் எவ்வளோ தான் ரிசர்ச் பண்ணாலும் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கு ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வந்து கடையில் பார்த்தீங்க, நாங்கள் டெமோ கொடுப்போம். அந்த டெமோ பார்த்து தான் கஸ்டமர்ஸ் சார்ட் ஆஃப் கெட் ஓகே சரி இது சூட்டபிள், இதெல்லாம் நம்ம பண்ணலாம், இவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு அப்ளையன்ஸுக்கும் அந்த அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து அமேசான் வெர்சஸ் விவேக்ஸ்ன்னு சொன்னேன்னா, மொபைலில் மேபி அமேசான் மே ஹேவ் அப்பர் ஹேண்ட். எஸ், பட் அப்ளையன்சஸில் வந்து டெஃபினெட்லி ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் இஸ் அ மஸ்ட். இட் வில் பி தேர். ரீட்டைல் இஸ் ஹியர் டு ஸ்டே. ஓகே, இது எப்படின்னா ஆஃப்லைன் வில் கண்டினியூ டு பி தேர், ஆன்லைன் ஆல்சோ வில் கண்டினியூ டு பி தேர். வி ஒன்லி ஹேவ் டு ஃபைண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு ஹெல்ப் அவர் கஸ்டமர்ஸ் பெட்டர். இப்போ விவேக்ஸோட இகாம் சைட் இருக்குது. ஸோ அதில் எப்படி இருக்குங்க சேல்ஸ்? இகாமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸில் தான் நம்ம இறங்கியிருக்கோம்.
So otherwise we were there in marketplaces marginally doing something. Right now for the last 3 years we have started focusing on e-commerce. It is helping. So இது எப்படின்னா it is another division for us. It helps us digitally that we are active in சொல்கிறதுக்கு. நீங்கள் transaction wise பண்ணிங்கன்னா it is marginal. But visibility angle definitely it is helping us. And there are certain set of customers that who are coming and online buying. Online, okay. Online sale நடக்குது. Sale நடக்குது. Definitely இருக்கு. நீங்கள் percentage கேட்டிங்கன்னா that is very very small. But average number of transactions are anywhere between 200 to 300 a month. இதே சார்ந்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சீஃப். இப்போ அமேசானில் வந்து இப்போ பிளாக் ஃப்ரைடே சேலாக இருக்கட்டும், இல்லை அந்த அமேசான் பிக் டே சேலாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஹெச்டிஎஃப்சியில் போட்டால் 7,000 ரூபா டிஸ்கவுண்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு 50,000 rupees ப்ராடக்ட்டை ஐ வில் பை at 32,000 rupees ப்ளஸ் நான் இப்போ அமேசான் பிஸ்னஸ்னு வந்துச்சு, வேறு ஐ ஆல்சோ கெட் ஜிஎஸ்டி பில். ஸோ மை ப்ராடக்ட் காஸ்ட் எம்ஆர்பி 50,000 இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 18% டிஸ்கவுண்ட், அதுக்கு கீழே ஒரு கார்டில் போகிற டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கிடைக்குது எனக்கு ஆன்லைனில். இதே மாதிரி ஆஃப்லைன்லையும் இருக்கா? ஓகே, நவ் டு ஆன்சர் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் யூ செட் தட் அமேசானில் இப்போ அந்த பிக் பில்லியன் டே சேல் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இப்போது அந்த எல்லா ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ ஒரு மொபைல் ஃபோனாக எடுத்துக்கோங்க, ஒரு டிவியை எடுத்துக்கோங்க, அந்த ப்ராடக்ட் வச்சு they convince the customer or they throw lot of offers on a particular product. அது வச்சு they change the perception of the customer. But if you go little deeper and you say I want a TV, let's say LGல ஒரு 43 years smart UHD TV எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாடல் ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் சரி, you might get a better deal offline. You will not get it online. Okay. ஆமாம், it will be higher priced. And sometimes what happens ஆஃப்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, this is true and I'm not saying for the sake of just because you're asking me as a question, to actually come to the offline store first, we get that advantage and then it goes. Because one, it is the latest. Two, we have that physical where we can explain to the customer. Three, brands obviously give priority over here and it's expensive obviously because the latest technology is slightly expensive. So whatever you buy in home appliances, it's actually at least 6 months to 1 year old. Okay. So offline you get actually the latest. And there are days or there are models which are probably cheaper than online also. And in feature wise, value wise, scheme wise, finance wise. Okay. So that way offline you can get good deals. சூப்பர், ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அமேசான் வெர்சஸ் விவேக்ஸ் இந்தியான்னு டைட்டில் போட்டு ஒரு கண்டென்ட் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம். சூப்பர் சீஃப். அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் இந்த எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் வந்து நான் சில டைம்ஸ் நான் ஒரு கேம்பெயின் கொண்டு வருவேன். நீங்கள் சொல்லுவீங்க, சக்தி எஸ்எம்எஸ் மார்க்கெட்டுக்கு வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், மை ரீச் இஸ் திஸ் மச் அண்ட் ஐ எம் கெட்டிங் கன்வர்ஷன் ஆச்சு. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுங்க நீங்கள் கேட்பீங்க. ஸோ கேன் யூ டாக் அபவுட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்? ஓகே, எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா earlier தட் ஆல்சோ ஐ திங்க் அபவுட் 5 இயர்ஸாக நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணோம்னா, எஸ்எம்எஸ்னால் அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல. ஸோ வி வர் ஜஸ்ட் சென்டிங் எஸ்எம்எஸ் ஃபார் த சேக் ஆஃப் சென்டிங். ஒரு டெம்ப்ளேட் இல்லை, ஒரு லாங்குவேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. பட் லாஸ்ட் 3-4 years நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் த SMS marketing actually plays a crucial role, not a very marginal role in சொல்ல மாட்டேன், pretty crucial role. So only thing I have noticed in SMS, I think there are few keywords which is very very important. That first 2-3 words இருக்கு இல்லையா SMSல, that only attracts the eyeballs. Okay. இப்போ நீங்கள் ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேங்க் ஆஃபராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஆஃபராக இருக்கட்டும், அது நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு மேலே delete பண்ணிடுங்க, இல்லை ஆர்கைவ் பண்ணிடுவீங்க. But in our case, we see to that first 3 words attracts the customer. Can you brief, like உங்களோட நமக்கு லாஸ்ட் மெசேஜ் என்ன? லாஸ்ட் மெசேஜ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Black Friday சேல் நம்ம ரீசெண்டாக அது நல்லாவே போச்சு. ஸோ அந்த Black Friday போட்டுனா we just say it's time to save up to 72%. Up to 70%. 72%. Okay. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் கீவேர்ட்ஸ், the best sale in town, don't miss this Friday. Okay. ஸோ யூஸ்வலாக ரெகுலராக இந்த ஆஃபர் அந்த ஆஃபர்னு போட மாட்டோம். We see to that first 3 points, words are important, and then we add a Bitly link. அந்த Bitly linkல we see to that information is 100% right. இப்போ நீங்கள் SMSல எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, I might have little bit of data, but அந்த Bitly ஓப்பன் பண்ணுறவங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. So assume I send 1000 SMS example, almost 5 to 7% open it. Okay. Benchmark is about 2.5. Okay. So என்னோட கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா SMSலயே it's all above 5%. Okay. ஸோ நான் இந்த நம்பர்ஸ் மட்டும் திருப்பி கேட்குறேன். நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சதில் நான் ரிப்போர்ட் டேஷ்போர்டில் வரும், எத்தனை பேர் எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ணுறாங்களோ ரிசல்ட் இருக்கும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்?
that is opening will be நான் பார்க்குறது பிட்லி ஏன்னா அந்த பிட்லி தான் நான் சொல்கிறது above 5%. பிட்லி லிங்க் 1000 பேர் அனுப்பிச்சாங்கன்னா 5% 5% அந்த லிங்க் பார்க்குறாங்க. எனக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர். பீப்புள் மைட் ஓப்பன் ஈவன் 15% 20% கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு அந்த பிட்லியில் எத்தனை பேர் அந்த கிரியேட்டிவை பார்த்து whether they call or they don't call is secondary. ஒரு கன்வர்ஷன் ரேட் அதுலேருந்து கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா about 3%. ஸோ எனக்கு நீங்கள் பால்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ A டெஸ்டிங் அண்ட் B டெஸ்டிங், ஏபி டெஸ்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா. A டெஸ்டிங்கில் நான் என்ன பண்ணுவேன்னா ஐ கிவ் இட் டு கால் சென்டர், கால் டு ஆக்ஷன். பியில் என்ன பண்ணுவேன்னா டைரெக்டாக மேனேஜர்ஸ். ஸோ இது பேலன்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கால்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் 10 to 15%. ஓகே. ஸோ ஐதர் கால் சென்டர் வில் ரிசீவ் so many queries or my branch manager will receive so many queries. ஸோ அது வச்சு we try to close. ஓகே. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவர் வந்து லேடி கண்டாலில் வந்து ஐ எம் புவர் ஸ்டூடெண்ட், நான் எனக்கு பெருசாக படிப்பு வராதுன்னு சொன்னார். மேக்ஸ்னா பயன்னு சொன்னார். ஜஸ்ட் லுக் அட் நம்பர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தட் ஹி இஸ் கிவிங். இந்த ROI ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு கேம்பெயினாக பண்ணும்போது இந்த ROI ரொம்ப முக்கியம். இப்போ நம்பர்ஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சீஃப் 2015 ஃப்ளட் பற்றி பேச முடியும். 2015, yeah, I think it was a very sad moment and unforgettable moment. Business was almost down, or rather I would say nil. Couple of reasons. One, obviously நம்ம warehouse மணப்பாக்கம்ல இருக்கும்போது that came to a full stop. We were affected badly. Nobody could help us because it was a natural disaster. But branches, whatever stocks that we had, we could sell something. In that moment also we tried seeing how to reach our customers. Some sort of sales were has happening. I think we definitely override that. It took about almost ஒரு 60 to 90 days ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்சூரன்ஸ் இருந்தது. பட் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டி இட் செல்ஃப் வாஸ் அஃபெக்டட். ஸோ ஐ திங்க் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்சோ வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ், பட் somehow we got support and we could recover as much as possible. In fact, the best part to tell you is brands came forward. Many brands, though their warehouse was affected, they said, you give us what are the damaged stocks, you give us the serial numbers, we will take back, we will replenish, or we will give you some sort of support. Few brands packaging was damaged, few brands product was damaged, so a combination of everything. So like this, I think somehow we came out of it. Yeah, we came out of it. இந்த 2019 வந்து 2020 வந்து ஒரு பெரிய கொரோனாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை, லாக்டவுன், இந்த பேண்டமிக், எப்படி ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வந்து இது எப்படி பண்ண? I think March 25th I think we were told to shut by the government. அதுக்கு முன்னாலே ஒரு 10 days 15 days முன்னாலே அந்த fear set ஆச்சு. So if you see, probably about 70% of our stores only were operating. Big stores they had to shut. அந்த மாதிரி ஒரு phased wiseல they started closing down. அப்புறம் பார்த்தீங்கன்னா business I think was nil. We didn't know what to do. Obviously we were talking to our competition, our friends, everybody we were talking. We didn't have an idea. But somewhere within the family and brothers, we started talking. We thought, okay, why don't we set up a telecalling sort of way? Obviously, subject to however government restrictions. So we started calling customers and we started advertising on social media again, saying in the category na in the number call பண்ணுங்க. இப்போ ஒரு home appliances na ஒரு 3 number, consumer electronics na 3 number, kitchen appliances na 3 number. So that we started getting calls. SMS அம்சம், social mediaலையும் போட்டோம், WhatsApp status. Today I think WhatsApp status also plays a crucial role. So இது மூணுமே வச்சு we formed a telecalling team. Almost எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I think we had about 22 member team. In fact, branches, all the branch managers, key sales staff, senior people எல்லாம் இருக்காங்க. We all assembled in one place. We had a call center. So on the call centerல we made them sit. We created a sort of an Excel sheet. On the Excel sheetல we started getting calls, started tracking them. இன்னைக்கு anyway Razor Pay இருக்கு, நிறைய modes of payment இருக்கு. So அதை வச்சு we started pulling in. இது கூட கேட்கணும்னு நினச்சேன். வாட்ஸ்அப் வீடியோ சேல்ஸ், ஜூம் சேல்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுங்கிற மாதிரி நான் படித்தேங்க. Correct. Okay. அதை பற்றி Now in the pandemic, in fact, yeah, actually created our WhatsApp bot. We were forced to see how else customer interacts with us. And today, not every customer wants to talk. Too much talking, I think they don't want to do. They want to probably do it at their own finger speed in it. So we integrated that WhatsApp bot. I think today in a month average, we have about 1,500 customers who are coming on WhatsApp. Oh, yeah. Okay. We close anywhere between 70 to 100 numbers of billing. So this happens regularly. We have an exclusive customer care associate who handles our WhatsApp bot.
and who handles our website bot. So these two which apart from website sales, these two are avenues that is essential for any retail business today. சீஃப் இப்போ வந்து நிறையா நீங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசணும். ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கா? Failures definitely இருக்கணுங்க. இல்லாமல் there is no way that any entrepreneur or anybody like me also can actually learn. So I think failure gives lot of lessons. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்னு எடுத்திங்கன்னா என்னோட விவேக்ஸ் டிஜிட்டல் ஒன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி I had to learn so many things. Guidance was there, but few mistakes, that key decision was given to me. So அதில் obviously we had to let go of that brand and pull it down. So that was one. நீங்கள் மார்க்கெட்டிங்லேயே எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக இந்த Black Friday முடிஞ்ச உடனே மற்ற கண்ட்ரீஸ்லாம் சைபர் மண்டேன்னு போடுவாங்க. அந்த சைபர் மண்டே சரி எடுத்து தான் பார்க்கலாமேனு எடுத்தோம். அது எபிக் ஃபெயில் ஆகிடுச்சு. ஆமாம், ஓவர் நைட்டில் அப்படியே அது மூடிட்டோம். சப்ஜெக்டை யாரை பற்றியும் பேசலை. ஸோ தட் வாஸ் ஒன் டெஃபினெட்லி it is a failure but a good learning curve. பார்க்கலாம், ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் வித் தட் திங் ஐ வில் ப்ராப்ளி கெட் அட் இட் பெட்டர். ஓகே. ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? லைக் மேபி அதில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும். அது வந்து ஆல் ஃபெயிலியர்ஸ் டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இல்லைங்க. பட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்லீப் ஓவர் இட். அது ரொம்பவே நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஒன்லி கோன் டு பர்ன் யுவர் டைம் அண்ட் யுவர் எனர்ஜி, விச் ஐ திங்க் இஸ் நாட் வர்த் இட். It's definitely not worth it. So just sleep over it and forget it and see what you have to do next. சூப்பர். இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட. இப்போ வந்து யங் ஜென்ரேஷன் நம்ம விவேக் சாண்டில் வந்து காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுது. ஓகே. ஸோ ஹவ் இஸ் இட் லைக் ஒர்க்கிங் வித் காம்படிட்டர்ஸ்? அவங்க கூட டூ யூ இன்ட்ராக்ட்? இப்போ நான் காம்படிஷனாக எனக்கு போட்டி ஒரு பிராண்ட் வார் மாதிரி இல்லாமல் அது இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? சோஷியல் சோஷியல் மீடியாவும் சரி, இன் பர்சனாகவும் சரி, அதை எப்படி பார்க்குறோம்? ஓகே. இப்போது காம்படிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹியர். I think competition today is very, very healthy. They learn from you, we learn from them. ஆஃப்லைனாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ப்ரைஸிங்காக இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் தெர் இஸ் சம்திங் டு லேர்ன். ஒரு பொசிஷனிங்காக இருக்கட்டும். இப்போது நம்ம காம்படிஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா வசந்த் இருக்காங்க, சத்யா இருக்காங்க, டார்லிங் இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க எனக்கு. ஸோ எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ தே லேர்ன் ஃப்ரம் அஸ், வி லேர்ன் ஃப்ரம் தெம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ Black Friday எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக கொஸ்டின் கேட்டிங்க இல்லையா? ஸோ அந்த Black Friday பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிச்சது காம்படிஷன் ஹஸ் ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போது சத்யா எடுத்துக்கோங்க. சத்யாவோட பொசிஷனிங் வேறு. அவன் எப்படி போடுவான்னா ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ஏதாவது போட்டு சேவ் 22,000 ஆன் திஸ், ப்ரைஸிங் எதுவுமே போட மாட்டான். we try to adapt. ஸோ அந்த மாதிரி we learn few things from them, they try to do to us. இப்போ நீங்கள் we started a concept called Russia Sale. Again we were the first ones to start. We had this almost till about 2020. So 2020 வரைக்கு morning 1 hour, that is that 8 to 9, that 60 minutes is a power pack sale where customers genuinely save lots of money. So அந்த இது எடுத்திங்கன்னா again entire competition started, but they could not succeed. So I think somewhere innovation has been favoring us and we are doing a good thing in terms of innovation. Few innovations obviously get carried forward, few innovations fail. I think everything has to be there. A balance of failure and success will be there in this business. Super. Thank you. இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி போயிடலாம். 3 apps that you suggest for entrepreneurs. Okay, me being an Apple user, அதில் எனக்கு most and used app probably Notes. I almost open every day at least about 15-20 times. So anything and everything today, whether it's a recording or whether it's a type, I use Notes. Followed by InShots. I think that app especially gives brief and very, very news. அது elaborate ஆனா swipe left போட்டிங்கன்னா அது ஒன்று வரும். ரெண்டாவது in order to catch up with the world news, I use CNBC. Okay. So that is also another one. CNN அப்பப்போ கொஞ்சம் பார்ப்பேன். That is for worldwide news. 3 apps for entrepreneurs நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க. புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா சீஃப்? Can you suggest for entrepreneurs? சின்ன வயசுலேருந்து ஏதோ புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமாக வைப்பேன். பட் ஆஃப் லேட் ஐ லைக் லாஸ்ட் few months I listen to a lot of audio books. ஸோ ஆடிபிளாக இருக்கட்டும், இல்லை ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் ஏதாவது அந்த மாதிரி இருக்குன்னா ஐ டூ இட். நவ் லாஸ்ட் புக் தட் ஐ ஸ்டார்டட் ரீடிங் இஸ் ஆல் அபவுட் டாட்டாஸ் ஃப்ரம் 1861 to 2020. So that book I recommend everybody to read. So it definitely gives a lot of insights. And I think Tata as a company, it's the most reputed and established company. So that is one book that I recommend to everybody to read. Super. சீஃப் ஒரு 3 அட்வைசஸ் இல்லை 3 விஷயங்கள்
ஃபார் ஆஸ்பைரிங் entrepreneurs? Okay, so if you're already an entrepreneur, doesn't matter which level of entrepreneur you are. I think any entrepreneur starts small and ends big. So one, don't look back at your failures. Failures actually don't matter. Count your success, whether it is small, big, whether it is with your vendors or whether it is at your business. I think those are the things that you really need to count and think about it. Second, if you think of an idea and you are not able to predict, my suggestion is just create it. Create it and see it. Unless you step into the swimming pool and know how to swim, that's when you really know, okay, water is cold, water is like this, and I need to do strokes like this. So the same way, I recommend everybody jump into the pool and then see what happens. Don't be afraid of saying, if I jump, what will happen? Then you will never enter. And the third one that I would like to reiterate is on consistency. No matter what you're doing, keep trying it, keep doing it. Probably day 1 you may not find anything, day 5 you may not, but day 50, 100% you will see. It's, for example, let's say a social media post example. You create a page, you have 100 followers. You put posts, you may not get any engagement, you may not get comments, but after the 4th week, 5th week, 6th week, when you consistently do something, you definitely start seeing results. So the same applies to entrepreneurship. So this is where I recommend these 3 things for any entrepreneur. சூப்பர் சீஃப், தேங்க்யூ. இன்ஃபார்மல் வித் சக்தின்னு சொல்லிட்டு It was a great session with Shakti. கம்ப்ளீட்டாக ஒரு ஜாலியாக பண்ணிட்டோம். சைக்கிளிங்காக இருக்கட்டும் சரி, காஃபியாக இருக்கட்டும் சரி, ஐ திங்க் சக்தி இஸ் சக்தி. அவரோட கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அவரோட வே ஆஃப் டூயிங் திங்ஸாக இருக்கட்டும், ஐ திங்க் இஸ் அ ரியல் மாஃபியா மார்க்கெட்டர் தான் 100%. And I think Shakti's journey also is incredible. All of you should listen out and follow to Shakti. He's there in every platform possible. எந்த பிளாட்ஃபார்மாக அவர் விட்டு வைக்கல. So do follow him, listen to his inspiring stories. ஐயா மார்க்கெட்டிங் கோர்ஸும் வச்சிருக்காரு, வேறு மாஃபியா மார்க்கெட்டிங்னு சொல்லி. Do subscribe to him and wish you guys all the best. Shakti, I think most of you know as the surprise planners or 6.in. Now he's going to soon launch informals with Shakti. It's going to be an interview like this. So where entrepreneurs கிட்டேருந்து he's going to get inspiring insights, stories, அவங்களோட learnings-ஆக இருக்கட்டும். So I think this is some series which is, it's with a twist. So எல்லாருமே பாருங்க, ஷேர் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இல்லையா? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாரும் சொல்லிட்டாரு. தேங்க்யூ.